வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் ஆட்சி கலைப்பு, பரபரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. தொடர்ந்து திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் பங்கீட முடிச்சிட்டதா சொல்லப்படுகிறது. ஆனாலும் தொகுதியில் எந்தெந்த இடத்துல யார் யார் போட்டியிடுறாங்க என்ற லிஸ்ட்டை கூடிய விரைவிலே வெளியிட இருக்காங்க. மேலும் காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள், தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள், விசிகாவுக்கு 5 தொகுதிகள் என லாக் செஞ்சுருக்காங்களாம். தொடர்ந்து சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஓரிரு தொகுதிகளை கொடுத்து அதுவும் திமுக தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என சொல்லியிருக்காங்களாம். இதனால் நிறைய கட்சிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வெளியேறிவிட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் ஸ்டாலினுக்கு தேர்தல் நெருங்க தலையில் இடி விழுந்தது போல ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா பறக்கும் படையினரால் பல கோடிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அனைத்தும் திமுகவின் அமைச்சர்கள் சொந்தமான பணங்கள் எனவும் திமுக தலைவர் தொகுதி வாரியாக பணத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. நிறைய பணங்கள் ஆவணங்கள் இல்லாததுனால இந்திய தேர்தல் ஆணையம் வசம் இருக்கிறதாம். தகுந்த ஆவணங்களை காட்டிவிட்டு எடுத்து செல்ல சொல்கிறார்களாம். ஆனால் அதற்கான ஆவணங்கள் எதுவும் கிடையாது. அனைத்தும் ஊழல் செய்தும் லஞ்சம் செய்தும் வாங்கிய பணங்கள். இதனால் அந்த பணங்கள் கிடப்பிலேயே கிடக்கிறது. தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் தொகுதி கொடுக்கும்போது கண்டிப்பாக இம்முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும், இல்லையென்றால் அறிவாலயம் பக்கமே வராதீர்கள் என கூறியிருக்கிறாராம். மக்களோ திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரை 50 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. இதை திமுக அரசு தான் கண்டித்திருக்க வேண்டும், தடுத்திருக்க வேண்டும். ஆனால் தடுக்கவில்லை. போதைப் பொருளை அதிகப்படுத்தியது, மேலும் டாஸ்மார்க்கில் ஊழல் செய்தது, டாஸ்மார்க்கை அதிகமாக திறந்தது, அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கியது போன்ற விஷயங்களால் தான் திமுக தற்போது தோல்வியை தழுவும் என்கின்ற அதிர்ச்சி ஊட்டும் தகவல் வெளியாயிருக்கு. காரணம், எஸ்ஐஆரின் மூலம் பல லட்சம் போகை வாக்காளர்களை அடையாளம் கண்டு அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார்களாம். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் இம்முறை வெற்றி பெற முடியாது. காரணம், மக்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில்தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து திமுகவின் அமைச்சர்களை தொகுதி வாரியாக விரட்டியடிப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆளும் கட்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடையாது. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி இதோடு முடிந்தது. இனி 10 வருடங்களுக்கு திமுகவால் எழுந்திருக்கவே முடியாது. தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி இல்லை என தற்போது வலுவாக கோஷங்கள் எழ ஆரம்பித்துவிட்டது.